சோசேஜ் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அதாவது ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு உண்மையான ஃப்ரீடம் இருக்கா அவங்க மேக்கிங்ல அப்படின்றது தான் பத்தி பேச போறோம். நெறைய விஷயங்கள் இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, பயங்கர பிரஷர் ஃபேஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு டைரக்டர் சப்போஸ் ஒரு ஹிட் குடுத்துட்டாரு அப்படின்னா, ஒரு பெரிய ஆக்டர் கூட ஜாயின் பண்ணும்போது, அந்த பெரிய ஆக்டரோட ஸ்கேலோ, ஒரு பட்ஜெட்டோ அவங்க ஃபேன்ஸ்க்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய ஆல்டரேஷன்ஸ் ஸ்கிரிப்ட்ல மாத்த வேண்டியதா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, சில டைரக்டர்ஸ் பயங்கரமா அதில எக்ஸ்பெர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கே.எஸ். ரவிக்குமார் சார், அப்புறம் டைரக்டர் ஹரி சார். இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல எப்படி பிசினஸா பண்ணலாம், அட் தி சேம் டைம் படமும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு இவங்க பெரிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஆனா, அத தாண்டி பார்த்தீங்கன்னா, சில டைரக்டர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஜானர் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஒரு சக்சஸ் குடுத்திருப்பாங்க. பட் அத தொடர்ந்து இப்போ அந்த சக்சஸ பார்த்துட்டு ஒரு பெரிய ஆக்டர் டேட் குடுக்கும்போது, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி ஸ்கிரிப்ட் பண்ணணும். பட் ஆனா அந்த அந்த கமர்ஷியல் மீட்டர இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். நெறைய டைரக்டர்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச். வினோத் சார் கூட பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சதுரங்க வேட்டை, அதுக்கப்புறமா தீரன் அதிகாரம் 1லாம் பண்ணதுக்கு அப்புறமா, அஜித் சார் மாரி ஒரு பெரிய ஸ்டார் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, நெறைய விஷயங்கள் அவங்களோட ஃபேன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி, அதுக்கப்புறம் அ பட்ஜெட்ட சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி, மேக்கிங் வைஸ் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம கொஞ்சம் என்ன வேணா எடுத்துடலாம். ஏன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ்ன்றப்போ உங்களுக்கு காசுக்கு பஞ்சம் கிடையாது. பட் ஆனா நெறைய விஷயங்கள் அவரோட ஜானர்ல இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ தீரன் அதிகாரம் 1 பார்க்கும்போது ஒரு இன்டென்சிட்டி தெரியும். வினோத் சாரோட ஜானர் பக்காவா தெரியும். பட் ஆனா வேறாஸ் ஒரு வலிமை பார்க்குறப்போவோ, இல்ல ஒரு துணிவு பார்க்குறப்போ கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இது அவரோட ஜோன்லேருந்து வெளியில ஒண்ணு பண்றாரு. இந்த மாரி நெறைய டைரக்டர்ஸ் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றாங்க ரீசென்ட் டைம்ஸ்ல. எஸ்பெஷலி இப்போ ரீசென்ட்டா என்ன பார்த்தீங்கன்னா, எம்புரான் ரிலீஸ் ஆச்சு. லூசிஃபர் 2. எம்புரான்ல பார்த்தீங்கன்னா, குஜராத் ரைட்ஸ் பத்தி கொஞ்சம் சில காட்சிகள்லாம் காட்டுனனால பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு பொலிட்டிக்கல்லா கொஞ்சம் எதிர்ப்புகள் வந்திருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா, மோகன்லால், அதுக்கப்புறம் பிருத்விராஜ், ஆண்டனி பெரும்பா அவர் ப்ரொடியூசர் இவங்க எல்லாருமே சாரிலாம் கேட்டிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்த ரீசென்சாருக்கு விட்டுட்டு, படத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 கட்ஸ் சொல்லியிருக்காங்களாம். 17 சீன்ஸ் கிடையாது, 17 கட்ஸ். நெறைய ஷார்ட்ல சில விஷயங்கள், சில லோகோஸ்லாம் பிளர் பண்ணணும். அதே மாரி சில இடத்துல ஃபிளாக் தெரியும்போது பார்த்தீங்கன்னா, ஃபிளாக் கொஞ்சம் பிளர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சில ஹிந்தி டயலாக்ஸ்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணணும் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 17 கட்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகும்போது இவங்க சென்சார் குடுத்துட்டு நெறைய ப்ரொசீஜர்க்கு அப்புறம் தான் வெளியில வருது. அப்போ இந்த சென்சார்ல பண்ணும்போது இவங்களுக்கு தெரியலையா? இந்த இந்த கட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, ஒரு படைப்பு நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டரோட 100% விஷன் ஒரு படமா இருக்காது. ஏன்னா, அவர் கண்டிப்பா ஒரு 100% ஒண்ணு விஷுவலைஸ் பண்ணியிருப்பாரு. பட் அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே டைரக்டர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் அர்த்தம். பட் அந்த 90% அவுட்புட் கொண்டு வந்துட்டும், நீங்க திருப்பி ஒரு 17 கட்டு நீங்க சொல்றீங்க அப்படின்றப்போ, எவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்குது பாருங்க. அது ஒரு பெரிய படம், நல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். கேரளாலாம் பயங்கர பாக்ஸ் ஆஃபிஸ் ஹிட்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய படத்துல நீங்க திடீர்னு ஒரு 17 கட்டு சொல்லணும் அப்படின்றப்போ, அது எவ்வளோ பெரிய டஃப்பான ஒரு ப்ரொசீஜரா இருக்கும். அண்ட் எவ்வளோ பெரிய ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், படத்த ஃபர்ஸ்ட் டே பார்த்தவங்களுக்கு அப்போ ஃபுல் படத்த அவங்க கிளியரா பார்த்துட்டாங்க. இனிமேல் பார்க்க போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா வந்தது தான் வரும். தட் இஸ் அந்த 17 கட்ஸோட தான் வரும். ஒரு ஃபிலிம் மேக்கர பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்களா இங்க இந்தியன் சினிமால அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, அனுராக் காஷ்யப் டைரக்டர், பாலிவுட் டைரக்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் பாம்பே குவிட் பண்ண போறேன். நான் பாலிவுட்ட குவிட் பண்ணிட்டு, நான் கேரளாக்கு ஷிஃப்ட் ஆயிட போறேன். நான் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்குலாம் நான் டிராவல் பண்ண போறேன். நான் அங்க தான் படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கும். இங்கருந்து போணும், பாலிவுட்க்கு போணும், அமீர் கானோ இல்ல ஷாருக் கான் வச்சு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா, அங்க இருந்த ஒருத்தர் இறங்கி வராரு நம்ம இதுக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப அவரு எவ்வளவு பிரஷர் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்றது தான். அனுராக் கஷ்யப் அதுக்கப்புறம் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிஃபரண்ட் டைரக்டர்ஸ். அதாவது யூசுவல் கமர்ஷியல் சினிமா இல்லாம கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, கொஞ்சம் ஒரு டிஃபரண்ட் பிளாட்டிங்ல படம் பண்ணக்கூடிய ஆட்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க ஃப்ரீடம் கிடையாது. ஏன்னா ஆக்டர்ஸ் டேட் குடுத்துட்டாங்க அப்படின்னா, ஆக்டர்ஸ்க்கு ஏத்த மாரி தான் அங்க போகணும் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. நெறைய ஓப்பன் ஃபேக்ட்ஸ் அபௌட் பாலிவுட் சொல்லியிருந்தாரு. நெறைய டைரக்டர்ஸ்க்கு நெறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அவங்க நெனைச்ச மாரி படம் பண்ண முடியல அப்படின்றது தான் இங்க ஒரு பெரிய ஒரு விஷயம். அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே பெரிய படங்கள் இருக்கு. அவங்க என்ன பட்ஜெட் கேட்குறாங்களோ அவங்க புரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெலிகாப்டர் கேட்டா ஹெலிகாப்டர் குடுத்துருவாங்க. எல்லாமே இருக்கும் ஓகே. ஆனா கன்டென்ட் என்ன ஆச்சு? கன்டென்ட் அவங்க ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு எழுதி வச்சிருப்பாங்கல்ல. அது மாரியே தான் இருக்குமா? கிடையாது. ஏன்னா பெரிய ஸ்டார் வரும்போது அதுக்கேத்த நெறைய மாற்றங்கள் வரும். பட் சில கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, அப்படி மாறும்போது அது இவால்வ் ஆயிடும். அது பெரிய ஸ்டாரோட கொஞ்சம் மேட்ச் ஆயிடும் அப்படின்னா, அந்த படம் வெற்றி. பட் சில கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எழுதுனாங்க பார்த்தீங்களா? அதுதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அத நீங்க எவ்வளோ கமர்ஷியல் போட்டாலும் அது எக்ஸ்ட்ரா பர்டன் தான் அந்த ஸ்கிரிப்ட்டுக்கே தவிர, அதுக்கு பியூட்டி சேராது அப்படின்னு சொல்ல முடியும். அதனால ஸ்கிரிப்ட்ட நீங்க என்னதான் கன்டென்ட் பிரிப்பேர் பண்ணாலும் சரி, ஒரு ஃபிலிம் மேக்கரா இங்க
நம்ம இந்தியன்ல நீங்க வந்து ஒரு சினிமா பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நெறைய நெருக்கடிகள் இருக்கு. பட் இந்த நெருக்கடிகள்ல நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படம் எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் நீங்க முக்கியமா கத்துக்க வேணும். அதாவது நெறைய ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது இதுதான். ஸோ இங்க வந்து நெறைய நெருக்கடிகள் இருக்கு. பட் அந்த நெருக்கடிக்கு நடுவுல நீங்க எப்படி ஒரு படத்த பண்றீங்க அப்படின்றது தான் இங்க வந்து உங்களுக்கு பெரிய ஸ்கில். பட் இதே வந்து நீங்க ஒரு ஹாலிவுட்டோ இல்ல யுகேல போயிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஆனா அவங்க நெனைச்ச படங்கள் வந்து அவங்க பண்ணிடுறாங்க. பட் ஆனா வெளியில தெரிய மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க தான் வந்து இந்தியா தான் பார்த்தீங்கன்னா சினிமாவோட பெரிய ஹப்பே. ஸோ அதனால நெறைய டைரக்டர்ஸ் இல்ல ஆஸ்பைரிங் யாராவது ஃபில்ம் மேக்கர்ஸ் வரீங்கன்னு ஆசைப்படுறீங்கன்னா, ஆ கதைகள் கதை மட்டும் இல்லாம மேக்கிங் மட்டும் தெரிஞ்சுக்காம, இந்த மாரி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எம்புரான வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டைம் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? என்ன இருக்குன்றத பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க் யூ.